இன்றைய யதார்த்தமான ஒரு நிலைமை என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ ஊழியர்களில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 95% அதிகமானவர் எப்போவுமே ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜனங்களுக்கு சாதகமாக பேசுகிறதா பேசுகிறாங்க. அப்போ நிறைய பேர் பேசுகிற பொழுது ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் தான் பேசுகிறாங்க. ஆனால் சில காரியங்கள் தவறு, சில போதனைகள் தவறு, சில உபதேசங்கள் தவறு என்று சுட்டி காட்டுகிறவங்க ரொம்ப குறைவு தான். சுட்டி காட்டுகிறவங்க அவர்களுக்கு தேவன் இதை ஒரு ஊழியமாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய காரியங்களை அதை சுட்டி காட்ட வேண்டியது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, தற்பொழுது நிலமை 90% அதிகமானது போலி கிறிஸ்தவம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்போ நிறைய போலி கிறிஸ்தவ செயல்பாடுகள் இருக்கும். அப்போ நிறைய சொல்லுவதற்கும் இருக்கும். நிறைய காரியங்கள் தவறாக நடக்கிறதுனால நிறைய காரியம் சுட்டி காட்டுகிற ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் அதை கேட்கும் பொழுது கேட்குறவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், இது என்ன எப்போ பார்த்தாலுமே குறை சொல்கிறதா இருக்குது, எப்போ பார்த்தாலுமே அது தவறு இது தவறு, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் நம்ம வேலையா? நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஒரு ஊழியக்காரனுக்கு வேலை இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு வேலை. 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2-3 வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது தீமோத்தேயு என்ன சொல்கிறான்னா, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ என்ன செய்ய, திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொள். அதைத்தான் தீத்து 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்கள் பேசு, எதிர் பேசுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கண்டனம் பண்ணணும். தவறானவைகள் கண்டிக்கப்படும். இன்றைக்கி ஏன் திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை தவறு தவறு தவறுன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, நிறைய தவறுகள் இருக்கும் பொழுது நிறைய தவறுகளை சுட்டி காட்டுகிற காரியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்ன எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை, இது சரியில்லை அது சரியில்லை சொல்லுகிற நிறைய பேர் கிடையாது. இன்னைக்கு வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை தவறுன்னு சொல்லுகிறதே பாவம் என்று காண்பித்து அதனால் நிறைய பேர் பயப்பட்டு சொல்லுறதே கிடையாது. ரெண்டாவது மக்கள் அதை விரும்பவும் இல்லை. எங்களுக்கு ஆசீர்வாதமாக எதை நடக்கும்னு சொல்லிட்டு போ, காலைல எழுந்தவுடனே எங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி, இன்றைக்கி அற்புதம் நடக்கும், இன்றைக்கி அதிசயம் நடக்கும், இந்த மாதமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், இதை சொல்கிறதா ஜனங்கள் விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான ஊழியக்காரன் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ என்னுடைய ஊழியங்களை நான் சொல்லுகிறதாக இருந்தால், நான் ஒரு ஐஸ்கிரீம் ஊழியக்காரன் கிடையாது. ஐஸ்கிரீம் ஊழியக்காரன் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கடையில் போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஐட்டம் எடுத்து பார்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவர் கொடுக்குற மருந்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. சில மருந்துகளை உட்கொண்டால் தான் வியாதி குணமாகும். அதனால் ஐஸ்கிரீம் கடைக்குள்ளே போகிறவங்களாம் சிரித்து சிரித்து சாப்பிடுவாங்க. டாக்டர்கிட்ட போகிறவங்க ஐயோ ஊசி போடுவார் போல இருக்க, மருந்து கொடுப்பார் போல இருக்கு, ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறதுன்னா சில நேரத்தில் நம்ம ஐஸ்கிரீம் வியாபாரி மாதிரி இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ஐஸ்கிரீம் வியாபாரிகள் தான். காலையிலேயே ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி என்ன, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்பு, கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருக்கலாம், எதையும் கவனிக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதிரு என்று சொல்லுகிறார் உங்களிடத்தில். இன்றைக்கு நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நீ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அவங்க சந்தோஷம் ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இதெல்லாம் ஐஸ்கிரீம் வியாபாரம். உண்மையான ஊழியக்காரன் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்ய முடியாது. என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சத்தியத்தை பேசுங்க. ஆனால் நான் சத்தியத்தை பேசினா இவங்க அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. பைபிள் ஸ்டடி இருக்குது, சண்டே மெசேஜ் இருக்குது, டெய்லி காலைல 5 மணிக்கு பேசுகிறேன், அப்புறம் 8 மணிக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, நிறைய செய்தி இருக்குது. யூடியூப்பில் சேனலில் பார்த்தீங்கன்னா 4500 செய்திகள் இருக்குது. அதில் 95% சத்தியத்தை பற்றி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா அதை பார்க்குறதே கிடையாது. இவங்களுக்கும் இங்கே தான் என்ஜாய்மெண்ட். எங்கே வருவாங்க, இவர் என்ன எதை தவறுன்னு சொல்லியிருக்காரு, எதை குற்றம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி குறை சொல்கிறதெல்லாம் சரியில்லை, இதை போடுறதுக்குன்னே இதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் எத்தனையோ செய்தி டெய்லி பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் இப்போ நாங்கள் டெய்லி ஒரு மெசேஜ் போடுறோம், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒரு கோரிக்கைனா, நீங்கள் சத்தியத்தை பேசுங்க சத்தியத்தை பேசுங்க. நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் குறை சொல்லுங்க கேட்டால், இதுவும் ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. ஒரு உண்மையான ஊழியக்காரன் சத்தியத்தையும் பேசணும், சத்தியத்துக்கு எதிராக சொல்லுகிறவைகள் இதை சத்தியம் அல்லன்னு சொல்லணும், இது சரின்னு சொல்லணும், எது சரியற்றதோ அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதான் ஊழியக்காரன். சரியானவங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறவில்லை. அப்போது நான் சத்தியத்தை பேசுகிறேன், கன்ஸ்ட்ரக்டிவான பாசிட்டிவ் மெசேஜஸ் கொடுக்குறேன். ஆனால் நான் ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ண முடியாது. அதான் கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுவைக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவர் எதை கொடுக்க சொல்கிறோம் அதை கொடுக்குறேன்.
இன்னைக்கு வந்து சில தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சில போதனைகள் தவறு, அது நம்மளை வந்து தப்பாக வழிநடத்தும், அதை ஆண்டவரை விட்டு பிரிக்கும், அது ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம கொண்டு போகாது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பமே கிடையாது. அதனால அவங்களுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்காங்கிறதுனால தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதற்காக சில உண்மைகள் தெரிந்துலாம் அவங்க பேசலை. அப்போது நாம் வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கே பேசலாம். ஆனால் சத்தியத்தை பேசுகிறதா இருந்தால் உண்மை எதுவோ அதை சொல்லத்தான் வேணும். அப்போது சத்தியத்தையும் பேசுகிறோம், சத்தியத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதையும் சுட்டி காட்டணும். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய கடமை. எனவே அந்த கடமையை நிறைவேற்றுகிற பொழுது அநேகர் ஆதரிக்க மாட்டாங்க, அநேகருக்கு இது பிரியமாக இருக்காது. ஏன்னா ஆன்மீகம்னால இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மதங்களைப் போல ஏதாவது நல்லது நடக்கும் என்ற விதமாக பேசணும். என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதாக நடக்க போகிறது. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. உண்மை நிலைகளை சொல்லணும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறார், எதை திருத்த விரும்புகிறார், எதை சுட்டி காட்ட விரும்புகிறார், எங்கே கட்ட விரும்புகிறார், எங்கே இடிக்க விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறவல்ல, உன்னை கட்டுறதுக்கு அழைச்சேன்னு சொல்லலை, கட்டுறதுக்கும் அழைச்சிருக்கிறேன், இடிக்கிறதுக்கும் அழைச்சிருக்கிறேன், நடுவதற்கும் அழைச்சிருக்கிறேன், பிடுங்குவதற்கும் அழைத்திருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நடுகிற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க, கட்டுகிற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. தவறானவைகளை வந்து இடிக்கிறாங்களா, தவறானவர்களை பிடுங்குறாங்களா? கிறிஸ்தவத்தில் எவ்வளவோ தவறான உபதேச கலைகள் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் எவ்வளவோ தவறான கட்டுமானங்கள் இருக்கிறது. இதை யாருமே சொல்லி காட்டுறதில்ல. ஆக கட்டுகிறது மட்டுமல்ல ஊழியக்காரனுடைய வேலை, இடிக்க வேண்டியவளை இடிக்கவும் செய்யணும். நடுகிறது மட்டும் வேலை கிடையாது, பிடுங்க வேண்டிய இடத்துல பிடுங்கவும் செய்ய வேண்டும். எனவே ஒரு ஊழியக்காரன் ஐஸ்கிரீம் வியாபாரியாக இருக்க முடியாது. ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். விரும்புகிறாரோ விரும்பவில்லையோ, அவர் எதை கொடுக்க சொன்னாரோ அதை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய கடமை.